ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஈச்சங்கல் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்ட் 1. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 2. அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீ விட்டோடியே இருக்குது, திருப்பி காமி சீ விட்டோடி இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பிளேட் வச்சு சீ விட்டுட்டு கத்தி வச்சு இப்போ இன்றைக்கி பானை கட்டி வைக்க போகிறோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதில் கல் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த அளவுக்கு வருதுன்னு. பானை எடுத்துக்கு வந்தாச்சு நண்பர்களே. சிறாங்க எப்படி சீவிட்டு வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிரிக்கிட்டு போனபடி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே பதனி வந்து வடிஞ்சு வரோம். பதனியாக கல் வடிஞ்சு வரோம். அந்த இடத்துல வடிஞ்சு வரதை பார்த்திங்கன்னா சேகரிக்கிறக்காண்டி இந்த இடத்துல வந்து இப்படி இந்த இடத்துல ஊற்ற வைக்கிறதோ தான் நம்ம வந்து மட்டையை வந்து மடித்து வைக்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வெட்டியிருக்கீங்க பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டுருங்க நண்பர்களே. நல்லா கொஞ்சம் அழுத்தியே போட்டுக்குருவோம். அதே மாதிரி இந்த சைடை போட்டுக்குருவோம். போட்டுட்டு ஒரு பனைமரத்து ஓலை இருக்குது பார்த்திங்களா, பனைமரத்தை ஓலை எடுத்து அதில் வந்து சொருகி வச்சுருவோம். அந்த மாதிரி சொருகிட்டோம்னா அதுலேருந்து வர அதை வந்து இப்படியே வடைஞ்சி நம்ம வந்து பானையில் ஊற்றுற மாதிரி செட் பண்ணணும். அது ஃபுல்லாக அவங்க செட் பண்ணிட்டு காமிக்கிறேன் நண்பர்களே. பார்த்திங்கன்னா வந்து ஓலையை வச்சு இந்த மாதிரி வடிஞ்சு வர மாதிரி கரெக்டாக வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக சீ விடுவோம். அந்த இடத்த இந்த சீ விட்டோம்னா அப்படி வடிஞ்சுன்னா கரெக்டாக வெளியே வரோம். அப்படி இருந்தது நம்ம பானையை வந்து கட்டிடுவோம். நல்ல ஈரம் இருக்குது, சூப்பராக இருக்குது நண்பர்களே, நல்ல ஈரம். மிக்க நண்பர்களே, பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது வடிஞ்சுன்னா கரெக்டாக அந்த ஓலையில் விழுந்துதேன் கீழே வந்து வடிகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பானை வச்சு கட்டிடுவோம். பானையில் தண்ணி வந்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்து சுட்டாக வடிஞ்சுன்னா பானை புதுசாக இருந்துச்சுன்னா இஞ்சிடும். இஞ்சாமல் இருக்கிறக்காண்டி நம்ம பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தோம். நல்லா ஊறி இருக்கும். இதுக்கப்புறம் சுட்டு வந்துச்சுன்னா இஞ்சாமல் அதுக்குள்ளே கிடக்கும். இப்போ வந்து கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து துணியை சுடச்சிக்குவோம். ஆல்ரெடி தண்ணி கிடக்கும். ஓகே, கட்டிடுவோமா? ஓகே நண்பர்களே, பானை வந்து நல்லா இருக்கையை கட்டிடுவோம். அதெல்லாம் கட்டினா ஓகே நினைக்கிறேன். வடிஞ்சு வருதா? அஞ்சு வரேன் நண்பர்களே, இங்கே வருங்க, தெரியுதா உங்களுக்கு அந்த சொட்டு? ஆனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. இல்லை, வடிஞ்சு வந்துக்கு இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல கட்டினா கரெக்டாக இருக்கான். இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து கட்டிடுவோம். டாக்டர் பிடிச்சிக்கிறியா? அது வந்து உள்ளே வந்துட்டான். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக வந்து கட்டியாச்சு. அழகாக வந்து இப்போ வந்து பானைகள் எழுதுகிற மாதிரி செட் பண்ணிட்டோம். நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்காச்சும் இல்லையா சாயந்தரமாச்சும் வந்து பார்ப்போம் நண்பர்களே, நிரம்பியிருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ வந்து நைட்டாக சுட்டு இறங்குது. எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரில, பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் காலையில் வந்துருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நேற்று காலையில் வந்து நம்ம வந்து எல்லாம் சீ விட்டுட்டு நம்ம வந்து பானை கட்டிட்டு போயிருந்தோம்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது வந்து பார்க்க வந்திருக்கோம் நண்பர்களே. பாருங்கள், பானையே பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல தெரியுதா கோடு மாதிரி லைட்டாக வேர்த்துருக்கு. இந்த இடத்துல இதுக்கு மேலெலாம் பாருங்கள் கலரே மாறி இருக்கான். மேலேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்க நண்பர்களே. நேற்று பார்த்திங்கன்னா சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். வளைஞ்சிக்கிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கணக்கு பாருங்க நண்பர்களே. உள்ளேயும் பார்த்திங்கன்னா இந்த சுள்ளை அந்த நண்பர்கள் உள்ளே போய் கிடக்கு. யாருங்க எவ்வளோ சுள்ளை அமைக்குதுன்னு
உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சோண்டு கிடக்கு நண்பர்களே. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் முதல் நாள், அதாவது நம்ம ரெடி பண்ணி முடிச்சுட்டு முதன்னு வர்றது சொட்டு சொட்டாக விழுது, உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் நண்பர்களே. நான் இது வந்து வருமா வராதான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதே உங்களை சொல்லியிருப்பேன், ஏன்னா இதில் வந்து வருமா என்ன அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து வரதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இங்கே சொட்டு விழுக போகுது பாருங்கள், அந்த அழுகுது பாருங்கள். இந்த மாதிரி சொட்டு சொட்டாக நைட்டு பூரா வந்து சொட்டு இந்த நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. முதல் நாள் வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஈச்சம்பரத்துலேருந்து எடுத்துட்டோம் நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கேயும் இறக்குன பார்த்ததும் கிடையாது, முன்னாடி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு சும்மாத்துக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முயற்சியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து இறக்கிட்டான் பாருங்கள். சூப்பராக இருக்கு நண்பர்களே, வேறு லெவலில் இருக்குது. அதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது நண்பர்களே. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி விட போகிறோம். அதாவது இன்றைக்கி ரொம்பதையும் இப்போ வந்து விட்டு போகிறோம். இப்போ வர்றதையும் சேர்த்து இன்றைக்கி சாயந்தரம் தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். வேண்டாம் நண்பர்களே, ஒருமை தாங்காது, நம்ம இப்போ இறக்கி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இறக்கிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நண்பர்களே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. ஓகே நண்பர்களே, வந்து இறக்கி வச்சாச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு சொட்டு சொட்டாக வழியில் காமிக்கிறவங்களுக்கு சொட்டு நிற்கிது, வந்து ஒரு சொட்டு தெரிவித்தான இதில் நிற்கிது அவங்களுக்கு ஒரு சொட்டு, அந்த அவளுக்கு பாருங்கள். நேற்று வந்து சொல்லி வச்சுட்டு போனோம், நேற்று காலையில் சொல்லி வச்சுட்டு போனோம் நண்பர்களே. பரவாயில்ல, அந்த அடுத்த சொட்டு வந்து நிற்கிது பாருங்க, அந்த அழுகுது பாருங்கள் நண்பர்களே. மேலாம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. போனாட்டி கமெண்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கேட்டிங்க, இந்த மாதிரி பண்ணால் மரத்துக்கு எதுவும் ஆகாதுன்னு. இந்த மாதிரி மரத்துக்கு பண்ணால் மரத்துக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா மரத்தோட லேசாக மேலே உள்ளது மட்டும்தான் சீக்கிரம். பின்னாடி பக்கம் வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, பின்னாடி பக்கம்லாம் அப்படியே இருக்குது நண்பர்களே, நம்ம எதுவுமே பண்ணலை. அதனால் வந்து மரத்துக்கு வந்து அந்தளவுக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து விட்டுருவோம். அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது தான் இப்போ வந்து நம்ம பானைக்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நண்பர்களே இங்கே வாருங்க நண்பர்களே, இப்படி சூப்பராக நிறையா அருமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது நண்பர்களே. இதை பார்க்கும்போதே இப்போ குடிச்சு பார்க்கலாம்னு தோணுது, ஆனால் காலையில் குடிக்கலாமான்னு தெரில. வேறு லெவலில் நண்பர்களே, ஆனால் சத்தியமாக அதுதான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஃபோனில் எடுக்கிற வீடியோ. நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் காட்டுங்கன்னு நம்ம கேமராலேருந்து க்ளோஸ்அப் பண்ண முடியாது, நம்ம வந்து ஆக்ஷன் கேமராவில் எடுக்கிறனால. இப்போ வந்து ஃபோன் கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரியும். இந்த வந்து ஒரு சொட்டு வந்து நிற்கிது பாருங்கள், வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து விழுக போகுது பாருங்கள், அந்த வருது பாருங்க சொட்டு, அந்த விழுந்துருச்சு பாருங்க. தெரியுது அவங்களுக்கு இறங்கி வர்றது, மேலேருந்து இப்படி எல்லா மட்டிலையும் அடிஞ்சு இந்த மட்டிலேருந்து விழுந்து அழகாக பானைக்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கேன் நண்பர்களே. இந்த நின்றுச்சு, அடுத்த செட்டு உள்ள போகுது. இந்த வண்டு பூச்சி இந்த இதே மாட்டினா நண்பர்களே இதில் வந்து அதிகமாக இருக்குது, அந்த வளர்ந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து நான் பானையை அந்த க்ளோஸில் காட்ட போகிறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா கேமராவில் பார்க்குறதோட இதில் பார்த்தா நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படிங்கிறனால உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்சி இந்த இதெல்லாம் செத்து கிடக்க வருங்க, வண்டுலாம் நைட்டு வந்து விழுந்திருக்கும் போல். இது அவங்களுக்கு இது வந்து அப்படி நைட்டு பூரா வந்தது. அதாவது ஒரு நைட்டு நேற்று வந்து காலையில் சீவிட்டு போனோம், மத்தியானம் வந்து பார்த்தேன் வரல. அதாவது நைட்டு சாயந்தரம் போல் வந்து ஒரு தடவை பார்த்தேன், அப்போ போது இல்லை நண்பர்களே. இப்போ நைட்டுக்கு வந்து அதான் வளருது. இது பார்த்திங்கன்னா வளர்ந்து இருக்கு நண்பர்களே. எதை என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வாட்டர்கேனில் வந்து மாற்றி உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன், இது எவ்வளவு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத. இன்னொரு ஆள் வரல நண்பர்களே, கேமரா ஸ்டாண்ட் எடுத்துக்கொள்ள கையில் பிடிச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
வந்து அந்த வாட்டர் கேனில் வந்து ஊற்றிடுவான். வாட்டர் கேனை வந்து யாருங்க சொட்டு வந்துக்கிட்டே இருக்குது, வேஸ்ட்டாக கீழே போய்ட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா வந்து ஊற்றிக்கிடுவோம் வாட்டர் கேனில். நண்பர்களே, வெற்றிகரமாக நமக்கு வாட்டர் கேன் பாருங்கள். இது வந்து 20 ரூபா 7 பாட்டிலு. உள்ளே பாருங்கள், நல்லா நுரையா அருமையாக இருக்குது. என்ன இது வந்து இப்படியே குடிக்கலாமா தான். ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நண்பர்களே. ஒரு மாதிரி புளிச்ச வாடை அடிக்குது. இல்லை, இது லெமனோட ஸ்மெல். இன்றைக்கி 7 உள்ளதில் இப்போ புது பாட்டில் கழிப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்மெல் வந்து 7 வாடை அடிக்குது. வேறு வாடை வந்து தெரில. வாடகை வந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி வந்து வாடையே வந்து ஒரு மாதிரி இருக்கு நண்பர்களே. இது வந்து வடிகட்டாமல் குடிச்சு பார்க்கலாமா? இல்லை, இப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணியாச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது இப்போ தான் வந்து பண்ணாடையா சில்லாடையா இது வந்து மேலே வந்து போத்தினா வந்து வடிகட்டி மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து எடுத்தது. இப்போ அதை போத்திட்டு வந்து குடிக்க போகிறப்ப வந்து வண்டு வாயில் போகாது. வந்து குடிச்சு பார்ப்போம். பாருங்க, கலரே ஒரு மாதிரி இருக்குது, தினுசாக இருக்குது. நண்பர்களே, எப்படி புளிப்பாக இருக்குது நண்பர்களே, புளிப்பு சுவையில் இருக்குது. இந்த டேஸ்ட்டு புளிச்சு தான் கிடக்கு நண்பர்களே, இனிக்கெல்லாம் கிடையாது. ஈச்சம்பழம் வந்து இனிப்பாக இருக்க மாதிரி அது வந்து புளிச்சு கிடக்கும் நண்பர்களே. நண்பர்களே, புளிப்பாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இனிக்கலாம் இல்லை. அது எதனால் புளிப்பாக இருக்குது அப்படிங்கிற எனக்கு தெரில. ஆனால் அருமையாக இருக்குது. நண்பர்களே, வேறு லெவல் டேஸ்ட்டு. புளிப்பாக இருந்தாலும் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் இல்லை இதில் கலந்து நல்லா எடுத்துக்கான்னு தெரில, என்னன்னு தெரில. ஆனால் அருமையாக இருந்துச்சு, வேறு லெவலு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பானையை வந்து திரும்ப வந்து கட்டி வச்சுட்டு பார்க்குறோம். இன்னும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தானே இருந்துச்சு, இந்த வாட்டர் கேனில் கொஞ்சம் தானே இருந்துச்சு. திரும்பவும் இன்றைக்கி இப்போ நான் சீவிட்டு நாளைக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் காட்ட போகிறேன். மீதி வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் வந்து வரலாம். ஏன்னா வந்து இது வீடியோ ஃபஸ்ட்டு பாட்டு போட்டுட்டு நான் 2வது பாட்டு போடலை வேறு. நண்பர்களே, இப்போ வந்து விட்டுட்டு அதை கட்டி வச்சுட்டு போய் கிளம்பிடுவோம். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. மொத்தமாக வந்து இந்த பானை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு எத்தனை நாளையில் வருது அப்படிங்கிறத காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அப்புறம் பார்த்துக்குவோம் நண்பர்களே. தாடி கேமரா திரும்பிடுச்சு வாட்டமா சீட்டே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே, பழையபடி பார்த்தீங்கன்னா பிசு நொட்டு எல்லாம் ஓகே நண்பர்களே. பழையபடி செட் பண்ணியாச்சு நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பானை ஃபுல்லாக ரெப்பி உங்களுக்கு வந்து போடுறேன் நண்பர்களே வீடியோவை. பாருங்க, பழையபடியே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து விட்டாச்சு. பானையை பார்த்திங்கன்னா சொட்டு விழுகுதுன்னு வேறு தெரில, மேலே ஏறி பார்த்தா தெரியும். சொட்டு விழுகுதா, சொட்டு இறங்குது நண்பர்களே ஓரளவுக்கு. நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம காலையில் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரமாக வந்திருக்கோம். சாயந்தரமாக வந்து நமக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பர்களே.
பார்த்திங்கன்னா வந்திருக்கானு தெரில, ஏறி பார்ப்போம். ஐயோ காலையில் இருந்தது கூட இப்போ இல்லைடா, நின்றுச்சுடா, ஸ்டாப் ஆயிடுச்சுடா. நண்பர்களே இங்கே பாருங்கள், ஸ்டாப் ஆயிடுச்சு. இதனால நுறையா இருக்குது. நிறைய கக்கி இந்தா இந்த எப்படி இறங்கிடு. எப்படா இங்கே பாருங்க, வானம் ஒரு தொங்குது. நான் காலையில் இப்படி தான் எடுத்தேன், நீ வரல. நண்பர்களை இங்கே பாருங்கள், பார்த்துட்டான். இங்கே பானை பாரு, நீ அப்படி சொல்லி பானைக்குள்ள எவ்வளோ கிடக்குன்னு பாருங்க. நீ காமிக்கவே இல்லை கல். காலையில் கடந்தோட இப்போ கொஞ்சம் கம்மி நண்பர்களே. காலையாச்சும் கொஞ்சம் நல்லா நிறையா கிடந்துச்சு. இப்போ சாயந்தரமாக வந்து பகலையில் வந்து இறங்காது போல நண்பர்களே. இங்கே பாருங்க, பகலையில் வந்து இறங்க மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது இறங்காமல். அதனால் இப்போ வந்து சீ முடிச்சுட்டு இதை கொஞ்சம் ஊற்றிட்டு வந்தோம். அப்படி காலையில் வந்தோட இன்னும் கொஞ்சம் கம்மி. தெரியுதா? ஊற்றுதா? தெரியுது தெரியுதுண்ணே. தெரியுது. அவ்வளோதான் நண்பர்களை. பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இப்போ வந்து காலையில் சீச்சிட்டு போனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா காலையில் நிறையா இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடக்கு நண்பர்களே. இப்போ வந்து திரும்ப இப்படி செட் பண்ணிட்டு அப்புறம் இதை வந்து குடிக்க போகிறோம். இது வடிகட்டுறது எங்கே வடிகட்டி, நம்ம மட்டும் வடிகட்டு. காலையில் வந்து வடிகட்டணுண்ணே, சூப்பராக வடிகட்டினேன். நல்லா இருக்கான்னு பாரு. இன்னைக்கு கீழே தான் ஊற்றுது. யாருங்க எவ்வளோ கீழே ஊற்றுதுன்னு பிடிச்சி கிடக்குற. இந்த நீங்கள் குடிச்சு பாரு. உங்களுக்கு வடிகட்டி இந்த வடிகட்டி நான் குடிச்சிக்கிறேன். இல்லை வேண்டாம் இந்த இப்போதான் வரேன். காலையில் வாட எனக்கு வரல. பார்த்துங்க. காலையில் வந்து நாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து வடிகட்டி இங்கே திரும்பிட, எங்கிட்ட திரும்பிட ஊற்றுறேன் தெரியல. அந்த ஊற்றிட்டேன். ஏடி இருக்கு சும்மா பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பிரமாதம் அண்ணே, இப்படியே மெயின்டைன் பண்ணு. அற்புதம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இல்லை, ஒன்றுமே இல்லை. டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன டேஸ்ட்டில் இருக்குது? அப்படியே புளிப்பு இனிப்பு கலந்து இருக்கு மக்களே. புளிப்பு இனிப்பு கலந்துருக்கா? ஆமாம் மக்களே. எனக்கு புளிப்பு மட்டும் தான் தெரிஞ்சு, இனிப்பு தெரியலை. அந்த புளி பார்த்தீங்கன்னா வடிஞ்சு நின்றுட்டு சொட்டு அந்த விழுந்துச்சு. இந்த கையில் இருக்குது. அது பானையில எடுத்து குடிச்சாச்சு. அப்போ தான் குடிச்சு காமிக்கிறேன். நான் காலையில் எல்லாமே காமிச்சிட்டேன். இல்லை கேம்பளே அருமையாக செய்யாச்சு. இந்தபடி கத்தியபடி வந்து மட்டையை வந்து சரி பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் வடிஞ்சு வரணும். இது சரியாக இருந்தால் தான் பானைகளை போகும், இல்லைன்னா கீழே மரத்தில் வந்து கீழே ஊற்றிடும். அதனால் கரெக்டாக அச்சு வந்து பண்ணி வச்சுட்டு பானை வந்து கட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து மறுநாள் காலையில் பார்ப்போம். மறுநாள் எவ்வளோ வருதோ அதோட வீடியோ முடிச்சுக்குவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சு. சரி ஓகே, காலையில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரமாக வந்துட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு நம்ம சீ விட்டு நம்ம பானை வந்து கட்டிட்டு போயிட்டோம். இப்போ மறுநாள் காலையில் வந்திருக்க நண்பர்களே பார்த்துங்க, சூரிய உதயம் பற்றி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம்.
நேற்று காலையில் மாதிரியே வந்து பானை வந்து லைட்டாக வந்து வேர்த்துருக்கு நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல. ஆனால் நேற்று வந்து நம்ம விளக்கு இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் பாருங்கள், அப்படியே வந்து உறைஞ்சி நிற்கிது. இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாதிரி நிறையா வந்து நிற்கிது நண்பர்களே. இது பாருங்க, நிறையா நிற்கிது. அப்படியே சைட்லலாம் பார்த்திங்கன்னா இரும்பாக இருக்குது. சரி, இப்போ வந்து நான் பானை இறக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அளவுக்கு வருமானம்னு தெரில. பனை மரத்தில் வர மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வர மாட்டேங்குது. பாருங்க, நேற்று இருந்தால் கொஞ்சம் தான் இருக்குது நண்பர்களே. நேற்றாச்சும் மரம் ஓரளவு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இதான் இருக்குது. லைட்டை வடிகட்டிட்டு நினைக்கிறேன். என்னென்னா உள்ளுக்கு வந்து வண்டு எறும்புலாம் நிறையா கிடக்கு. அதனால் வந்து மேலே வடிகட்டி இது மேலே வச்சு லைட்டாக நிறுத்தி பிடிச்சிருவோம். இங்கே வெளியில் ஊற்றுது நண்பர்களே. நண்பர்களே, நேற்று வந்து அதே அளவு தான் வந்திருக்கு. பெருசாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வரல. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இறங்கும் போல் அந்த மரத்தில் பார்த்திங்களா. நேற்று இருந்தால் அதே அளவு, நேற்று இதே அளவு தான் எடுத்தோம். பாருங்கள் நண்பர்களே, கலரே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பால் மாதிரி இருக்குது. நேற்று அதே மாதிரி தான் இருந்துச்சு. புளிப்பாக தான் இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி குடிச்சு பார்ப்போம். இன்றைக்கி புளிப்பாக தான் இருக்கும். நல்லா இருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து நேற்று வந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து பானை ரொம்பாதோல நான் என்ன நினச்சேன்னா நேற்றே வந்து வீடியோ போட்டிருப்பேன். சரி, இன்றைக்கி வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறக்காண்டி இன்றைக்கி வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்து தான் இன்றைக்கி அதே தான் இருக்குது. இந்த மரத்தில் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் இறங்கும் போல நண்பர்களே. சரி, ஓகே நண்பர்களே, இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்காண்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் வந்து ஒரு லைக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே நண்பர்களே, என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து செஞ்சு பார்த்தா. ஃபஸ்ட்டு பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்ன எடுத்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த அந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து செஞ்சு காமிச்சிட்டோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.